கலன் பிரியசாமியை உண்மையிலே சொல்கிறேன், நேரில் பார்த்தா அடிக்கணும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய டைட்டில் போய் கொடுத்துட்டு அவரே டைரக்ஷன் பண்ண வேண்டியது. நாங்கள் நம்பி வந்தவங்களுக்கு மோசம் இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கழுத்து அறுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். படம் லேக்லாம் இல்லை. சரி, ஏதாவது வந்துடும், ஏதாவது பண்ணிடுவாங்க, ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது நம்மளை சிரிக்க வச்சுருவாங்க அப்படின்னு பண்ணோம். பார்த்தா காமெடி ஆர்டிஸ்டாக கொட்டி வச்சுருக்காங்க. எங்கேயுமே நமக்கு சிரிப்பு வரல. கடுப்பாக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. சின்ன சின்ன ஒரு சீனாவது ஒரு வா சொல்கிற மாதிரி ஒரு சீன் வந்துடும் சொல்லிட்டு தான் பார்த்தோம். அதெல்லாம் வராதது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. மியூசிக்லாம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகல. மியூசிக் ஒர்க் அவுட் ஆகல, காமெடி ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனால் சூதுகோமோட பேர் இடையில ஒரு 2 மட்டும் சேர்த்துருக்காங்க. சூதுகோமோட கலரு அதே இது. அவர் யார், விஜய் சேதுபதி என்ன காஸ்டியூம் போட்டாரோ அந்த காஸ்டியூம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீதா மாதிரியே ஒரு கேரக்டரையும் போட்டிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருந்தாலுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் என்ன செலவு அதிகமாக பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்கிறது, சரக்கு வாங்குறதுக்கு தான் அதிகமாக செலவழிச்சிருப்பாங்க போல. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரை சரக்கு அடிச்சுட்டே இருக்காங்க. அதுதான் படத்தில் ஒரு புதுமையாக இருந்துச்சு.